சொல்லக்கூடியவாளாக இருக்கணும்னு சொல்லி ஆங்கர் சாஸ்திரிவாள்கிட்ட மடத்துலேருந்து 2 பேரை அனுப்பிச்சா. அவர் ட்ரிப்ளிகேனில் வாசம் பண்ணியிருந்தார். இங்கே வந்து கோகுலாஷ்டமி போது சப்தாகம் பண்ணுறதுக்கு சாஸ்திரிகளுக்கு சௌரியப்படுமான்னு கேளு பெரியவா. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சௌரியப்படுமான்னு சௌரியப்படுறதாவது பெரியவா கேட்குறான்னா கிருஷ்ண பரமாத்மாவே கேட்குற மாதிரி. அந்த கோகுலாஷ்டமி சப்தாகம் எப்படி வந்ததுங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இன்றைக்கி கதையை கூட எடுத்துட்டா கூட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மடத்து சாஸ்திரிகள் இருந்தார். நம்ம காஞ்சி மடத்துக்கு சாஸ்திரிகள் இருந்தார். ரிக்வேதம் ஸ்வவேதம் ரிக்வேதம் பாகவதத்தில் ரொம்ப ருச்சி. மடத்து சாஸ்திரிகள் ஆனால் மடத்தை சாப்பிட மாட்டார். பூஜையெல்லாம் பண்ணி வச்சுட்டு பெரியவாளுக்கு சங்கல்பம்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் தனியாக ஒரு கும்பிட்டி மூட்டிண்டு ஒவ்வொரு ஞானம் தனியாக சுயம்பாகம் பண்ணி சாப்பிடுவார். பாகவதம் பாராயணம் பண்ணியிருந்தார். புது பெரியவாளுக்கு ஆசிரமம் கொடுத்த அன்னைக்கு அவருக்கும் ஆசிரமம் கொடுத்தா. மகாபெரிவா ஆசிரமம் கொடுத்தா. அவர் ரொம்ப பாகவதத்தில் ஈடுபட்டதுனால அவருக்கு கோபாலானந்தேந்திர சரஸ்வதினு பேர் ஆசிரமம் வாங்கிட்டு. அவர் சித்தி ஆனப்புறம் அவருடைய புத்திரர்கள் அவரோட சிஷ்யாள் எல்லாரும் நிறையவே சிஷ்யா உண்டு. அவருக்கு வேதம் அத்தியனம் பண்ணவா பாகவத்தில் ஈடுபட்டவாள்லாம் உண்டு. சிஷ்யாள் எல்லாரும் சேர்ந்து குருவுக்கு ஸ்மாரகமாக ஞாபகார்த்தமாக ஒரு சப்தாகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணி கோகுலாஷ்டமி போது பெரியவா எங்கே இருந்தாலும் அந்த சப்தாகத்தை பண்ணுறதுன்னு அப்படி ஆரம்பிச்சது. அந்த கோகுலாஷ்டமி சப்தாகம் போது கோகுலாஷ்டமி அன்னைக்கு முடிக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும், காயத்ரி ஜபத்தன்னைக்கு ஆரம்பிக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரசமையாக இருக்கணும். இந்த பிரசமையிலேருந்து அஷ்டமி மட்டும் சரியாக இருக்கும், சப்தாகம் சரியாக இருக்கும். அது நடுவில் ஒரு ஸ்ராத்தம் இவர் ட்ரிப்ளிகேன் பெரியவா பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் வெள்ள வேஷ்டியோன்னு ஒரு ஸ்ராத்தம் இருக்குது. ஸ்ராத்தத்துக்கு பிராமணாவை சொல்லியாச்சு. அதுக்கு எப்படி பண்ணலாங்கிறது பெரியவா உத்தரவு எப்படி இருக்கோ அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். பெரியவா மறுபடியும் திருப்பி அவள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார். சொந்த பிராமணனை மாற்ற வேண்டாம், காஞ்சிபுரம் வரட்டும், அவளுக்கு சார்ஜ் கொடுத்துருவோம். அந்த காலத்தில் பஸ் சார்ஜ் இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டாக தோணாது. அந்த காலத்தில் வைதிகாலுக்கு பஸ் சார்ஜ் கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத ஒரு காலமாக இருந்து பஸ் சார்ஜ் கொடுத்துருவோம், இங்கே வரட்டும்னு சொல்லி 19 வருஷம் பெரியவா எங்கெங்கெல்லாம் இருக்காளோ அந்தந்த இடங்கள்ல போய் கோகுலாஷ்டமி போது சப்தா பண்ணுவார். நடுவில் ஒரு நாள் சாதம், ஏன்னா சாதத்துக்கு மாறாத அப்படியே தான் வந்துட்டே தான் இருக்கும். 19 வருஷம் 1973லேருந்து 91 பர்யந்தம் அந்த 19 வருஷம் பெரியவா இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் கோகுலாஷ்டமி போய் சப்தாகம் பண்ணுவார். மாயன சாஸ்திரிவாளுக்கு 2 பேர் பாராயணம் பண்ணியிருந்தா. இவர் எப்படி வச்சு விட்டார், தானே பாராயணம் பண்ணி தானே 2 கால பிரவச்சனமும் பண்ணுறது அப்படின்னு வச்சு விட்டார். அதில் பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, பாகவதருக்கு ரொம்ப சிரமம், நமக்கெல்லாம் ரொம்ப சௌக்கியம்னு சொன்னான் பெரியவா ஒரு சமயம். ஏன்னா பாராயணம் பண்ணுறவா பிரவச்சனம் பண்ணுறவே பாராயணம் பண்ணால் இன்னும் அனுபவித்து பாராயணம் பண்ண முடியும், அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ண முடியும். கேட்குறவாளுக்கு சௌக்கியம், பாகவதற்கு ரொம்ப சிரமம்னு சொன்னான். அந்த மாதிரி 19 வருஷம் பண்ணினா. அந்த ஸ்ராத்தத்தை அன்னைக்கு மாத்திரம் என்ன பண்ணுவா, காலத்தால் 4 மணிக்கு எது ஸ்நான சந்தியானம் பண்ணிட்டு 5 மணிக்கு பாராயணத்தை ஆரம்பிச்சுடுவார். 10 மணி மட்டும் பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் மாத்தியானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி சாதம் பண்ணிவிட்டு பிரவச்சனம் மாத்திரம் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிப்பா. அன்றைக்கி பெரியவா 2-3 நாள் முன்னாடியிலேருந்தே அவருக்கு சாதம் பண்ணுங்க ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா, கரிகா யார் வாங்கிட்டு வர போகிறா, வேஷ்டி வாங்கியாச்சா, யார் சமைக்க போகிறா, இவ்வளோ விஷயத்தையும் பெரியவா ஒரு குடும்பியாக இருக்கக்கூடியவர் ஆற்று அப்பா சாதம் அம்மா சாதம் வந்தால் என்னெல்லாம் கவலைப்படணுமோ அந்த கவலையெல்லாம் பெரியவா பட்டிருந்தா. இவர் உட்காந்து பாவதம் படிச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி 19 வருஷம் 91 அந்த 19 வருஷத்தில் ஒரு வருஷம் பூர்த்தியில் போய் அன்வயிக்கக்கூடிய பாக்கியம் அடி எனக்கு கிடைச்சிது. 1987 காஞ்சிபுரத்தில் பெரியவா தரிசனத்துக்காக இருந்தேன். எனக்கு இப்போ ட்ரிப்ளிகேன் பெரியவா பழக்கமே கிடையாது. மகா பெரியவா தரிசனம் ஒன்றும் அந்த வருஷம் எங்கள் தகப்பனார் பகவான்கிட்ட போய் சேர்ந்த வருஷம். ஆற்றுல பண்டிகை கிடையாது, கோகுலாஷ்டமி கிடையாது, பெரியவா தரிசனம் பண்ணணும்னு போயிருந்தேன். அப்போ அன்றைக்கி பூர்த்தி, இன்றைக்கி தான் கோகுலாஷ்டமி, அன்றைக்கி தான் பூர்த்தி. எனக்கு அவரை மின்பட பழக்கம் கிடையாது. பாகவதம் நடக்கிறதுனா சரி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அன்றைக்கி ஒரு 50 பேர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஆஃப் டிவோட்டீஸ் 50-60 பேர் இருந்தால் அன்றைக்கி ஒரு ஆவேசம் வந்தாப்பில் பாராயணம் பண்ணிருக்கா. அப்புறம் தான் அந்த காரணம் பெரியவாட 29வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தத்தில் உபதேசமெல்லாம் முடிஞ்ச உடனே பத்ரிகாசிரமம் கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமி நமஸ்காரம் பண்ணுறார் உத்தவர். நமோஸ்துதே மகாயோகின்னி பிரபன்ன மனுஷாதிமாம் யதாத்வச்சரணம் போஜே ரதிஸ்யாத் அனபாயினிஹி. யதாத்வச்சரணம் போஜே ரதிஸ்யாத் அனபாயினி. உங்கள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் சரணத்தில் பக்தி ஒரு நாளும் பிரியாமல் இருக்கும்படியா நீங்கள் அனுகிரகம் பண்ணும் மகா யோகீஸ்வராளாக இருக்கக்கூடிய பிரபு நீங்கள்னு நமஸ்காரம் பண்ணுறார் உத்தவர். அப்போ தன்னை உத்தவராக நினச்சிட்டு
பெரியவாளை கிருஷ்ண பரமாத்மாவா நினைச்சு நமஸ்காரம் பண்ணி பாராயணம் பண்ண அழுதுண்டே கேட்டோம். கேட்டவாள்லாம் அழுதா. அன்னைக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்புறமா தான் தெரிய வந்தது. சாதாரணமாக 6வது நாள் பாராயணம் ஹம்சோபாக்கியானம் பர்யந்தம் 11வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் பர்யந்தம் முடிக்கணும். அதான் ஷெட்யூல். அவளுக்கு 6வது நாள் அன்னைக்கு 10:78 தான் இருக்குது. 10வது ஸ்கந்தத்தில் 78 அத்தியாயம் தான் இருக்குது. 10வது ஸ்கந்தத்தில் கடைசியில் இருக்கிற அத்தியாயங்கள் தான் பெரிய அத்தியாயம். லேசில் நகராது அந்த அத்தியாயங்கள்லாம். 12 அத்தியாயம், இதில் ஒரு 13, 25 அத்தியாயம், 2.5 மணி நேரம் பாராயணம் அரியர்ஸில் இருக்குது, முடிக்கணும். அதுக்கு 7வது நாள் வந்து படிச்சுன்னு இருக்கா. உடம்பா ரொம்ப கெஞ்சுறது. ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா போய் விசிராந்தி பண்ணிட்டு வந்துட்டு பாராயணம் பண்ணலாம் நினைக்கிறது பெரியவா வந்துட்டேன். அப்புறம் எப்படி எழுந்திருக்கிறது அங்கேருந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஆரம்பித்தார். பெரியவா யோக சக்தியில் உள்ள புகுந்து இந்த குழந்தை இனிமேல் கஷ்டப்படப்படாதுன்னு உடம்பெல்லாம் கெஞ்சின்றவருக்கு எங்கேருந்து ஒரு வேகம் வந்து தெரியல. அப்படி வருஷிச்சிருக்காள் பாராயணத்தை அன்னைக்கு. அந்த பாவத்தில் தான் நமஸ்தே மகாயோகின்னு பிரபந்த மனுஷாதிமா இதெல்லாம் அப்புறமா தான் தெரிய வந்தது. அப்புறமா கொஞ்சம் அவள் சன்னியாசம் வாங்கிக்க போகிறா. சன்னியாசம் வாங்கிட்டா ஞானம் வர மட்டும் மௌனம்னு சொல்லிவிட்டா. அடுத்த நாள் பேச மாட்டாளேன்னு சன்னியாசம் வாங்கிக்கிறது முதல் நாள் போய் நமஸ்காரம் பண்ணேன். அன்னிலேருந்து தான் பழக்கம் ஏற்பட்டது. 91 பெரியவா என்ன பண்ணிவிட்டா, அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துலையே பாகவதம் படிங்கோ, எனக்கு வந்து சேரும்னு விட்டா. அப்படி சொல்லிவிட்டா. அவனுடைய தீர்க்க திருஷ்டி பெரியவாளத்தில் 92 கோகுலாஷ்டமியில் அவர் வெள்ளை வேஷ்டியில் இல்லை. 92 வியாச பூஜை அன்னைக்கு சன்னியாசம் வாங்கின்னு விட்டாள். 2004 தை மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ திரையோதசியில் குருவாயூரப்பன் சரணத்தில் போய் சேர்ந்துட்டாள். அவள் கடைசியில் 2 வருஷம் ரொம்ப சிரமமாக இருந்தது சரீரம். கேரளத்தில் போய் பிரஷ்னம் வச்சு பார்த்தா. பிரஷ்னம் வச்சு பார்த்தபோது அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கணுங்கிற எண்ணமே இல்லை. தன்னிடத்தில் வரணும், இவர் வரணும்னு குருவாயூரப்பன் காத்துட்டு இருக்கா. நீங்கள் ஏன் பிடிச்சி நிறுத்தி வைக்கிறேன்னு கேட்டுது. பிரஷ்னத்தில் வந்து அப்படி வந்தது. நீங்கள் ஏன் மருந்து கொடுத்து அவளை ஏன் நிறுத்தி வச்சுருக்கேன்? குருவாயூரப்பன் அவர் சரணத்தில் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்க. அப்படி கடைசி ஜென்மான்னு மகாபிரிவா பார்க்காத சொன்னான். யாரோ போய் ரொம்ப கஷ்டப்பட குடும்பத்தில் அவ்வளோ சிரமம் தான். வேற ஒத்து மனுஷனாக இருந்தால் தலையை பிச்சுன்னு பைத்தியம் பிடிச்சி நடுத்தருவில் ஓதி போயிருப்பேன். அவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் சிரிச்ச முகம் மாறாமல் பாகவதம் படித்து நாராயணேஸ்வரன் அப்படியே தான் இருந்தால். வேறு லௌகிக பேச்சே கிடையாது. யார் வந்தாலும் ராம் ராம் வாங்கும்பா, அடுத்த நாராயணியத்தை அடுத்த தசகத்தை ஆரம்பிச்சுடுவா. நாமளா ஏதாவது கேட்டால் சொல்லுவா. அவளா நாம் கேட்டால் கூட டு தி பாயிண்ட் கிறிஸ்பாக அந்த லௌகிகமாக ஏதோ இருந்தால் இந்த பாராயணம் பண்ணுங்கோ, இந்த ஜபத்தை பண்ணுங்கோ, அவ்வளோதான் இருக்குமே தவிர லௌகிகத்தில் போய் அவள் பட்டுக்க மாட்டா. நாம் ஏதாவது குடும்பத்தில் சிரமம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பாராயணம் பண்ணுங்கோன்னு சொல்லிவிட்டு அடுத்த தசகத்துக்கு போயிடுவா. அப்படி தான் இருந்தால். அவள் கஷ்டத்தை பற்றி பெரியவாள்கிட்ட போய் சொன்னான் யாரோ. அவள் வந்து உங்கள்கிட்ட கஷ்டத்தை எங்கிட்ட சொல்ல சொன்னாலோன்னு கேட்டா பெரியவா. அவள் வாயே திறக்கலை. பெரியவா, எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, நீயும் நானும் கஷ்டப்பட வேண்டாம். அவர் பாகவதம் படிச்சுன்னு இருக்கார், அவருக்கு ஞானம் வந்துடும். அவள் குடும்பத்தில் பிறந்த வாழ்க்கெல்லாம் மோட்சம் ஏற்படும். பெரியவா வாக்காக சொன்னான். தந்த கிருஷ்ணயர்னு இருந்தார். அவள் குருவாயூருக்கு அடிக்கடி போவார். தேவாரம் பாடின்னு இருப்பார் பெரியவா சன்னிதியில். அப்போ இவரும் பாகவதத்துக்காக சப்தாத்துக்காக போயிருக்கார். தேவாரம் பாடுறார் அவர். பாகவதர் தான் கூப்பிடுவா பெரியவா. அவர் தெரியுமா உனக்குன்னு கேட்டால் தந்த கிருஷ்ணயர் கூப்பிட்டு தெரியும். எத்தனை வருஷமாக? 30 வருஷமாக தெரியும். எப்படி தெரியும்? குருவாயூரில் நிறைய சந்திச்சிருக்கோம், தரிசனத்துக்காக போயிருக்கோம், சில சமயத்தில் ட்ரெயினில் கூட போயிருக்கோம். அப்படி இதுக்கு மேலே என்ன தெரியும் உனக்கு? பாகவதம் படிச்சுருப்பார், நாராயண சொல்லுவார். வேற ஒன்றும் தெரியாது. அவர் குடும்பத்தில் அவருக்கு பத்னி இருக்காளா, குழந்தைகள் இருக்காளா, ஒன்றும் தெரியாது. 30 வருஷம் பழகிருக்கா. பாகவதத்தை தவிர நாராயணிகத்தை தவிர வேறு விஷயம் அவள் வாக்குலேருந்து வந்தது கிடையாது. அதனால தான் வைகுண்டத்துலேருந்து விமானம் அவருக்கு வரும்னு சொல்லி சிவன் சார் சொன்னார். வைகுண்டத்தில் விமானம் தான் நாம் பார்க்க முடியுமா? அது எப்படி இன்டைரக்டாக தான் ஒரு இண்டிகேட்டிவாக தான் வர முடியும். 2004 சித்தி அடைஞ்சா. அப்புறம் பல வருஷங்கள் அவளுக்கு ரொம்ப பிரியமானது பாகவதம். சித்தி அடைஞ்ச முன்னாடி சொல்லிவிட்டா, யாராவது பாகவதம் படிக்கிறதா தான் படிக்கணும், இல்லைன்னா கார்த்தாலேருந்து உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரையும் பகவன் நாம அங்கே கீர்த்தனம் நடக்கட்டும்னு சொல்லிவிட்டா. பல வருஷங்கள் சப்தாகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிது. கரெக்டாக அவளுடைய அந்த புண்ணிய திதியில் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். மறுநாள் அன்றைக்கி ஆராதனையாக இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஒரு சமயத்தில் முடியும் சப்தாகம். காவேரி தீரத்தில் ஆந்திர சம்பிரதாயத்தை சேர்ந்த கிராமம் பழுவுன்னு இருக்குது, முத்துராசன் ஒரு பக்கத்தில். அங்கே தான் மகாலிங்க பிரதிஷ்டை பண்ணி அதிஷ்டானம் இருக்குது, நித்திய பூஜை எல்லாம் நடந்துருக்கு. அங்கே சப்தாகம் முடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காலத்தில் போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணால், எந்த டயத்துக்கு ஸ்நானம் பண்ணாலும் காவேரியில்
சேர்ந்தாப்பல ஒரு 10-12 வருஷங்கள். ஸ்நானம் பண்ணிட்டு நிமிர்ற போது மத்தியானம் 2 மணி, 4 மணி, சாயங்காலம் 6 மணி எந்த டைமாக இருந்தாலும் நிமிர்ந்து பார்த்தா மேலே கருடன், யானை வரும். அப்படி கருடன் யானையோ யாரோ வந்துட்டு கூட்டின்னு வரட்டான்னு சொல்லலாம். கருடன் யார் கூட்டின்னு வர முடியும்? கருடன் வந்து வைகுண்டத்துலேருந்து விமானம் வரும்னு சொன்னதை இப்படி தான் நாம் உணர முடியாது. 2 இடத்துல தான் அந்த கருடன் வந்து நான் பார்த்தேன். சப்தாகம் பல இடங்களில் எத்தனையோ சப்தாகங்கள் நடந்திருக்கு. அந்த சப்தாகங்களில் 2 இடத்துல பிரத்யட்சமாக தெரிஞ்சுது. ஒன்று பழூரில் ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்காக சப்தாகம் பண்ணி காவேரியில் ஸ்நானம் பண்ணுற போது, இன்னொன்று காவேரி தீரம் தான், அகண்ட காவேரி மகேந்திரமங்கலம். அங்கே வந்து 2014 புது பாலப்பெரிவா உத்தரவு பண்ணி அங்கே போய் சப்தாகம் பண்ணுவோன்னு உத்தரவு பண்ணி நான் போய் சப்தாகம் பண்ணேன். அதாவது கிராமத்தில் ஒரு 10 பேர் தான் இருப்பா. நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணுங்கிறதுக்காக சப்தாக மூலபாராயணமும் 2 கால பிரவச்சனமும் பண்ணிட்டு, அப்போ சாயங்காலம் 5:45 மணி அவபூத ஸ்நானம் பண்ணுற போது 7வது நாள் முடிஞ்சு சப்தாகம் முடிஞ்சு 5:45 மணி அகண்ட காவேரியில் ஸ்நானம் பண்ணுற போது நான் கவனிக்கலை. ஸ்நானம் பக்கத்தில் இருக்கிற மாமா பாருங்கோ, நான் நிமிர்ந்து பார்த்தா கருடன் சாயங்காலம் 5:45 மணிக்கு 100 வருஷம் முன்னாடி மகா பெரிவா இருந்து அங்கே வித்யாபியாசம் பண்ண தபஸு, பெரியவாளோட தபஸு 100 வருஷம் கழித்து அங்கே கருடன் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அந்த மாதிரி 2 இடம் தான் இந்த தபஸை அப்படி பிரத்யட்சமாக கதையில் பார்த்தது. 21வது நூற்றாண்டில் கருடன் வர சப்தாக பூர்த்தியில். அந்த சப்தாகத்தை அப்படியே ஒரு மூர்த்தீகரித்த மாதிரி பெரியவா ஒரு சமயம் தான். எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தான் பாரத தேசத்தில் பாகவதத்தை விலை பேசி விற்காதவா அப்படின்னு சொன்னான். அந்த 4 பேரில் ஒன்று ட்ரிப்ளிகேன் பெரியவாவா காத சொன்னான். அதனால தான் அப்பேற்பட்ட ஒரு மகானை இந்த 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டில் பார்க்கும்படியான ஒரு பாக்கியம், அவளை போய் நெருங்கி பழகக்கூடிய பாக்கியம். கேஷுவலாக பேசிட்டு போது எத்தனை ரத்னங்கள் வரும். அதனால தான் பாகவதம் சொல்கிற போதெல்லாம் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் அவள் ஞாபகமாக தான் இருக்குது. நான் எங்கள் பெரியவாழ்கிட்ட நெருங்கி ஜாஸ்தி பழக முடியல. நான் கடைசியில் அவள் தரிசனம் வந்து 7 வயசு குழந்தையாக இருக்கிறோம் தரிசனம் பண்ணேன். விவரம் தெரிஞ்ச வயசில் இவள் ட்ரிப்ளிகேன் பெரியவா அடுத்த தலைமுறை அவள் வழிகாட்டுறதுக்காக சப்தாகத்துக்கு வழிகாட்டுறதுக்காக சுவாமி அனுப்பிச்ச மாதிரி தொன்ன சந்தரிஷதோ தாத்ரா துஸ்தரம்ன ஸ்திதிரிஷதாம் கலிம் சத்வகரம் பும்சாம் கர்ணதாரை வாரணவம் பாகவத ஸ்லோகம். அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவேன். அங்கே அதிஷ்டானத்தில் நான் சம்சாரமானது பெரிய சமுத்திரமாட்டமாக இருக்குது. அதை கடப்பதற்கு ஒரு படகோட்டி ஆட்டமாக அவளை பகவான் வழிகாட்டுறதுக்காக அனுப்பிச்சி வச்சிருக்கா. இன்னொரு சமயத்தில் போய் ஒரு 50-60 பேர் கேட்டுருக்கிறது உபன்யாசம் நடுவில் கேட்டா பெரியவா, பாண்டவாளுக்கு இத்தனை கஷ்டம் வந்ததே ஏன் வந்ததுன்னு கேட்டா. என்ன சொல்லுவார்? பேசாமல் இருந்தேன். ஏன்னா பீஷ்மரே காரணம் சொல்ல முடியலையே. சர்வம் காலகிருத்தம் மன்யே பகதாஞ்சயத பிரியம். இது காலத்துடைய தோஷம்னு பீஷ்மரே சொல்லியிருக்கார். காரணம் சொல்ல முடியல. நாம் என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஒரு காரணம் தோணுறது. நான் பெரியவா குந்தி கேட்டாலோனோ எங்கள் குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வந்துட்டே இருக்கணும், நீ அனுகிரகம் பண்ணணும்னு பகவான்கிட்ட கேட்டாலோனோ அதனால தான் அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு பாண்டவாளுக்கு. இன்டைரக்டாக பாக்கி அந்த 50-60 பேர் கேட்டுன்னு இருக்கிறவாளுக்கு இவர் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் வந்ததே ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கு. இப்போ ஜென்மாந்திரத்துலேயும் பெரிய பாபம் மூட்டை கொண்டு வந்திருக்காரு நினைக்காதவங்கோ. பெரியவா இவ தாயாரும் கேட்டிருப்பா. இத்தனை கஷ்டத்துல சிரிச்ச முகத்தோட குருவாயிருப்பன் தியானத்தோட ஜென்மாவை கரையேற்றிக்கக்கூடிய ஒரு பிள்ளையா என் கர்ப்பத்தில் வந்து பிறக்கணும்னு தாயார் கேட்டுன்னு இருப்ப. அந்த தாயாருடைய பிரார்த்தனையால் இப்படி வந்து ஒரு புண்ணியாத்மா பிறந்திருக்கார். பிராரப்த கர்மாவால் ஏற்பட்ட கஷ்டம் இல்லை, உலகத்துக்கு காட்டுறதுக்காக கஷ்டத்துக்கு நிறுவல ஒருத்தன் சிரிச்ச முகத்தோட குருவாயிருப்பன் தியானமாக இருந்து இந்த கரீரியும் இப்படி இருக்க முடியும்னு காட்டுறதுக்காக புண்ணிய புருஷாளாக இருந்திருக்கா. அவள் அதனால தான் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் நினைக்க முடியா இருக்குது. ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு அவளை பற்றி சொன்னேன். அவள் ட்ரிப்ளிகேன் பெரியவாங்கிறது சிவன் சாருடைய வார்த்தை. ட்ரிப்ளிகேனில் அவள் இருந்தால் ரொம்ப நாள் இருந்தால் இந்த பண்டால கோபால தெருன்னு இந்த ஐஸ் ஹவுஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கும். அங்கே 100கணக்கான முறை போயிருக்கு. அங்கே போய் அதை அப்படி கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். இப்போ இல்லை, அந்த இடம் இல்லை, வேறு கை மாறி போயிடுத்து. அந்த ட்ரிப்ளிகேனில் இருந்ததுனால ட்ரிப்ளிகேன் பெரியவான்னு அவள் மகான் சிவன் சார். சிவன் சார் ஒரு நாளைக்கு சொன்னான், இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் இன்னைக்கு வரப்போகிறாருங்கன்னா எல்லாரும் ஏதோ காருக்கு வரப்போகிறது, பெரிய கோஷ்டி வரப்போகுதுன்னு நினச்சிருக்கா. இவள் ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்தால் பெரிய மனுஷன்னு ட்ரிப்ளிகேன் பெரியவாளை பற்றி மகான் சிவன் சார் வாக்கால் அனுகிரகம் பண்ணா. அப்பேற்பட்ட புண்ணியாத்மா அவள் பாகவத்தை அனுபவிச்சு ஒரு 1000 ஆவர்த்தி ஆயிருக்கும். சப்தாகம் சுயமாக பாராயணம் பண்ணி 3000 ஆவர்த்தி சுந்தரகாண்ட பாராயணம். அதில் 2700 ஆவர்த்தி ஏகதினமாக 2700 நாளில் 2700 ஆவர்த்தி. அப்புறம் ஒரு 300 ஆவர்த்தி 2 நாள் 3 நாளில் பண்ண பாராயணங்கள்லாம் ஒரு 400-500 நவாகம் ஆயிருக்கும். நாராயணியும் கணக்கு கிடையாது, மூக்க பஞ்சத்தையும் கணக்கு கிடையாது. தினம் ஒரு ஆவர்த்தி நாராயணியும் ஆகிடும். இதெல்லாம் ஹைதராபாத்தில் நிறைய சப்தாகம் பண்ணிருக்கா. அங்கே அவள் குடும்பத்தில் இன்றைக்கும் கதையாக சொல்லுவாள். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவா.
ராத்திரி 2:30 மணிக்கு வந்தால் 3 மணிக்கு அந்த காலத்தில் வெந்நீர் அடுப்பில் வெந்நீர் போடணும் ஸ்நானத்துக்கு. இது கீசர்லாம் கிடையாது. 3 மணிக்கு எழுந்து பல் தேய்ச்சிட்டு கீசர் அடுப்பு போடணும். 3 மணிக்கு வந்து பார்த்தாக்க இவர் மாட்டில் உதடு அசைஞ்சுட்டே இருக்குது, நாராயணி ஓடின்னு இருக்கு. காலத்தால் 2:30 மணிக்கு 3 மணிக்கு எப்போ பார்த்தாலும் ராத்திரி இல்லை பகல் இல்லை, எப்போ பார்த்தாலும் நாராயணியும் அனவரதம் ஓடின்னு இருக்கு. அப்படி ஒரு உபாசனை. அதனால தான் குருவாயூரப்பனுடைய சொரூபமாகவே அப்படி இருந்தா. இதுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்கிற போது ஜிகாசயா தேக கேக ஆத்ம புத்தேகே ஒரு நாளைக்கு பேசிட்டு ரொம்ப ரசித்தா. இதை ஷேர் பண்ணிட்டேன் அவட்ட. வேறு யார்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிற முடியும்? ஷேர் பண்ணிட்டேன். தேகத்தையும் சரீரத்தையும் கிரகத்தையும் இருக்கக்கூடிய எண்ணத்தை விடணும்னு சொல்லலை, விடணும்னு ஆசைப்பட்டா போரும்னு சொல்லிருக்காளேன்னு சிரிச்சு விட்டார். உடனே ஜிகாசயா தேக கேக